குளு மணாலி போகிறதுங்கிறது பல பேருடைய கனவாக இருக்கும். பட் அந்த கனவை அடையிறதுக்கான குயிக் டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல பேர் ஆல்ரெடி யூடியூப் சேனலில் மணாலி வீடியோ பற்றி போட்டிருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கம்ப்ளீட் மணாலி டூரிங் கைட் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபேமிலியோடு போகும்போது டூரிங் பேக்கேஜ் ஹெல்ப் இல்லாமல் நீங்களே உங்கள் ட்ராவலை பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ரொம்ப லென்த்தாக இந்த வீடியோவில் பேசாமல் நான் டேரெக்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன். பட்ஜெட் உள்ளவங்க ஃப்ளைட்டில் போகலாம், கம்மி பட்ஜெட்டில் போகணும்னு நினைக்கிறவங்க ட்ரெயினில் போகலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்கள் மணாலி போய் இதில் ரீச் ஆகிறதுக்கு இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். என்னென்ன ரூட் மணாலி போய் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை என்னென்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போகணும், அப்புறம் என்னென்ன டைமிங்கில் போகணும், இந்த 3 விஷயம் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் பட்ஜெட் ட்ரிப்பையே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரூட். நீங்கள் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் மணாலியில் உள்ள புந்தருக்கே டைரெக்டாக போய் ரீச் ஆக முடியும். பட் அது ரொம்ப காஸ்ட்லி, நம்ம அதை தொட வேணாம். மணாலிங்கிற ஊர் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க. நீ விஷயத்துக்கு வா, என்னென்ன ரூட் இருக்குன்னு சொல்லு. மதுரை இல்லைன்னா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் இப்போ மணாலி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து மணாலியும் போகலாம். ரூட் 2, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் சண்டிகர் போய் சண்டிகர்லேருந்தும் மணாலி போகலாம். இந்த 2 ரூட் இருக்கு. பட் இந்த 2 ரூட்டையும் நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். மணாலி போய் ரீச் ஆகிறதுக்கும் வரதுக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு டைரக்ட் ட்ரெயின் போயிடலாம். ட்ரெயின் தான் உங்களுக்கு பெஸ்ட். அங்கே டெல்லியிலேருந்து மணாலிக்கு வால்வோ பஸ்ஸில் போயிடலாம். இதில் உங்களுக்கு ட்ராவல்லையே போகவும் சரி வரவும் சரி ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 6 நாள் ஆகிடும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிளான் 2, மீடியம் பட்ஜெட். நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு டைரெக்டாக ஃப்ளைட்டில் போய் இறங்கிடலாம். ரொம்ப அதிகமான காஸ்ட்லாம் வராது. ஓரளவுக்கு மாடரேட்டான சார்ஜஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெல்லி போய் இறங்கினதும் டெல்லியிலேருந்து மணாலிக்கு வால்வோ பஸ்ஸில் போயிடலாம். இந்த பிளானில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, உங்களுக்கு போகவும் வரவும் சரி. போன பிளானில் 6 நாள் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 7 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் போன பிளானில். பட் இந்த பிளானில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் சேவ் ஆகும். நீங்கள் போகிறதுக்கும் வரதுக்கும் டோட்டலாகவே 3 நாள் தான் நீங்கள் செலவழிப்பீங்க. தேர்ட் பிளான், ஸ்மூத் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் மணாலி போகிறதுக்கும் சரி வரதுக்கும் சரி 2 நாள் தான் மொத்தத்துலேயே ஆகும். நீங்கள் கடைசியாக பார்த்த 2 பிளானை விட இது கொஞ்சம் காஸ்ட் ஹையர். இந்த பிளானில் நீங்கள் சென்னையிலேருந்து டேரெக்டாக சண்டிகாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும். இதனால நம்ம டேரெக்டாக சண்டிகாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம்னா இந்த பிளானில் சண்டிகர் டு மணாலி அடுத்து ட்ராவல் பண்ண போகிற கிலோமீட்டர் ஜஸ்ட் 270 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் வால்வோவில் போகிறதா இருந்தாலும் சரி, காரில் போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த அலுப்புமே இருக்காது. பட் சப்போஸ் நீங்கள் சண்டிகர் டு மணாலி இந்த மாதிரி காரில் போகணும்னு நினச்சா இவருடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 09571. Okay. I have booked him from Chandigarh. Want any doubts or any clarification? Feel free to contact him. இப்போ நீங்கள் மணாலி போய் சேஃபாக ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன ரூட் இருக்குன்றது பரிச்சயம் ஆயிடுச்சு. அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அதாங்க இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே நீங்கள் அடுத்தடுத்து புக் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டயத்துக்கு புக் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் டூரிங் பேக்கேஜ் போட்டு மணாலி போகிறதுக்கும் இல்லை நீங்களாக பிளான் பண்ணி மணாலி போகிறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. அடுத்தடுத்து நீங்கள் போகக்கூடிய இடங்களுக்கு எந்த ஒரு டிலேவும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குங்க. நீங்கள் அடுத்தடுத்து போகக்கூடிய இடங்களுக்கான டிக்கெட் புக் பண்ணுறதுல தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. அது நீங்கள் தெரிஞ்சால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டென்ஷனை டிக்கெட் புக்கிங் ஏஜென்சி கிட்ட தனிப்பட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நியர்பை டிக்கெட் புக்கிங் ஏஜென்ட்டே அந்த பொறுப்பை கொடுத்துருங்க. உங்களுக்கு யாரும் அப்படி தெரியாதுன்னா இவர் பேர் முரளி, இவருடைய நம்பரை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். எங்களுடைய ட்ரிப்பை ஃபுல்லாகவே கைட் பண்ணது இவர் தான். டிக்கெட் புக்கிங்க்கு மட்டும் கனெக்டிங் ஃப்ளைட், கனெக்டிங் ட்ரெயின் இது மட்டும் இருக்கக்கூடாதுன்றதை உறுதி செஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய விவரங்களுக்கு இவரையே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட்டை கரெக்டான டயத்தில் புக் பண்ணாலே போதும். பாதி வேலைகளை கடந்துட்டீங்க. புக் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃபேமிலிக்கு ஒன்று, அவங்க ஃபேமிலிக்கு ஒன்று. அடுத்த கட்டம் ரூம் புக் பண்ணுறது. மணாலிக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டி சென்டரில் ரூம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா அந்த இடங்களை சுற்றியே நிறைய சைட் சீயிங்ஸ் இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கிக்கவும் முடியும். ஸோ இங்கே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நான் அந்த ஹோட்டல் வியூ நைட்டு காமிச்சாலும் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. நான் உங்களுக்கு இப்போ
இப்போ காமிக்கிறேன் பிரைட்டான ஒரு வியூ. நாங்கள் மணாலி போயிருக்கும்போது ஹதீபா பேலஸ்ன்ற ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். இவங்க எங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா பெட் வேணும்னாலும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதன் மூலமாக எங்களுக்கு நிறைய காஸ்ட் கட் ஆஃப் ஆச்சு. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இவங்களுடைய லொக்கேஷனும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹோட்டல் சூட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டலுடைய லொக்கேஷனுக்கு வந்தால் போதும். இங்கே சுற்றி நிறைய லாட்ஜஸ் இருக்குது. ஸோ உங்களால் எங்கே உங்களுக்கு சூட் ஆகுமோ அங்கே புக் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேறு சைட் சீயிங்க்கு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய லொக்கேஷன். நம்ம என்ன காரணத்துக்காக மணாலி போக போகிறோம்? கட்டாயம் ஸ்னோஃபால் தாங்க. ஸோ நம்ம என்ன சீசனில் போகணும்னு முடிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹெவி ஸ்னோஃபால் நீங்கள் என்கவுண்டர் பண்ணணும்னு நினச்சா ஜனவரி ஆர் பிப்ரவரி போகிறது பெட்டர். பொதுவாகவே மணாலியில் அந்த மாதங்களில் -5 டிகிரி வரை போகுமா. அந்த மாதங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கடைகள் முக்கால்வாசி பெரும்பாலும் இருக்காது. அதே நேரங்களில் டிராஃபிக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப டிராஃபிக் இருக்குங்க. ஏன் ஒரு சில நேரம் ஒரு சில டூரிங் ஸ்பாட் கூட க்ளோஸில் இருக்கலாம். இந்த மாதங்களில் இவங்க ஆஃப் சீசன் குறிப்பிடுறாங்க. பட் ஆனால் இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குங்க. நீங்கள் இறங்கின இடத்துல இருந்து எங்கே திரும்பினாலும் பண்ணி தாங்க. இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அப்புறம் ரூம் ரெண்ட்ஸ் ரொம்ப சீப்பாக இருக்கும் இந்த மாதங்களில். ஸோ உங்களால் பெரிய பட்ஜெட் சேவிங் பண்ண முடியும். மணாலியில் ஆன் சீசன், அதாவது பெஸ்ட் சீசன் நீங்கள் எந்த மாதங்களை குறிப்பிட்றாங்க அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் தாங்க. நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் போகணும்னு நினச்சாலும் தனியால் எந்த ரோட் பிளாக்கேஜும் இல்லாமல் நீங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம். இந்த மாதங்களில் நம்ம எங்கே போகணும்னு நினச்சாலும் தடங்கள் இல்லாமல் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளான மந்தாக இருந்தாலும் நம்ம எங்கே போய் ரூம் புக் பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணாலும் சரி, ப்ரைஸ் அப்படியே டபுளாக சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஹையராக இருக்குது. அதே நேரத்தில் பனியை நம்ம தான் தேடி போகணும். நம்ம பார்க்குற இடத்துல எல்லாம் பனி இருக்காதுங்க. இப்போ நம்ம இனத்துக்கு ஒரு பெஸ்ட் டிப்ஸ் கொடுக்குறேன். அதாவது நம்மள மாதிரி பைக் ரைடர்ஸ்க்கு ஜூன் மிட்ல இருந்து ஜூலை மிட் வர பெஸ்ட் டைம் ஃபார் பைக் ரைட். ஏன்னா பைக் ரைட் பண்ணுறதுக்கே முக்கியமானது ரூட் தாங்க. அந்த ரூட் பிளாக்காக இருக்கக்கூடாதுல. இந்த நாட்களில் நீங்கள் பைக் ரைட் பண்ணும்போது மணாலியில் ஸ்னோஃபால் இருக்காது. நீங்கள் அவுட்டர் பாரலாச்சவை தாண்டும் போது மட்டும்தான் ஸ்னோவை என்கவுண்டர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் பிளாக் ஐஸும் ஃபார்ம் ஆயிருக்காது. நீங்கள் என்ன வண்டி எடுத்துகிட்டு போனாலும் ஸ்லைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் சேஃபாக போயிட்டு வந்துடலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், போகிற ரூட்டில் உங்களுக்கு பெர்மிட் எந்த ஒரு பேனும் இருக்காது, எந்த ஒரு தடையும் இருக்காது. ஈஸியாக நீங்கள் ரூட்டை கிராஸ் பண்ணி போகலாம். எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க, பைக் ரைடை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க. தப்பான சீசனில் போகும்போது ஸ்னோ ஸ்லைடுன்னு சொல்லி உங்களுக்கு போகிற ரூட்டை அடைச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகக்கூடிய ரூட், டிரான்ஸ்போர்ட், சீசன், இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறது மூலமாகவே ஒரு நார்மல் டூரிங் ஏஜென்ட், ஒரு டூரிங் ஏஜென்சி ப்ரொவைட் பண்ணுற கொட்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 30-20% கம்மியான அமௌண்ட்லேயே உங்களால் இந்த டூரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் 3 நாள் இல்லை 4 நாள் மணாலியில் தங்கினா போதுங்க. நீங்கள் மணாலியில் நிறையா முக்கியமான இடங்களை பார்த்துடலாம். நம்ம யூடியூப் சேனல்லையே மணாலியில் உள்ள முக்கியமான இடங்களை ஒரு எபிசோடாக காமிச்சிருக்கோம். மறக்காமல் போய் பார்த்துங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃப்டி கேர்ஸ் இல்லாமல் பைக் ரைட் போகும்போது மணாலியில் என்ன நடந்ததுன்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நீங்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் மணாலி போய் பைக் ரைட் பண்ணணும்னு சப்போஸ் ஆசைப்பட்டால் கட்டாயம் சேஃப்டி கேர்ஸ் இல்லாமல் பைக் ரைட் பண்ணாதீங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல.